சோ गाइस இன்னைக்கான வீடியோல நம்ம கிளாசிக் கேஎல் ராகுலோட பியூட்டிஃபுல் செஞ்சுரி பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். கேஎல் ராகுல் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் டெஸ்ட்ல கம்பேக் கொடுக்கறாரு. சோ முதல் மேட்ச்லயே செஞ்சுரி அடிச்சு அசத்திருக்காரு. இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் ஆனது சவுத் ஆப்பிரிக்காவுல இருக்கக்கூடிய செஞ்சுரியன்ல நடந்துச்சு. சோ டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட டீம் இந்தியா பேட்டிங் பண்ணாங்க. சோ ஆரம்பமே தடுமாற்றமா தான் இருந்துச்சு. யாருமே பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கல. கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் 30+ ரன்ஸ் கடந்திருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆகும் கேஎல் ராகுல் களத்துல இறங்கி நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் இந்தியன் டீமோட இன்னிங்ஸ் முடியுத வரைக்கும் கேஎல் ராகுல் களத்துல இருந்தாரு. லாஸ்ட் பிப்ரவரி அண்ட் மார்ச்ல பார்டர் கவாஸ்கர் டிராபி நடக்கு. அதுல வைஸ் கேப்டனா நியமிக்கப்பட்டு பூவர் ஃபார்மால பிளேயிங் கிரவுண்ட்ல இருந்து டிராப் பண்ணப்பட்டவர் தான் நம்மளோட கேஎல் ராகுல். அதுக்கப்புறம் ஐபிஎல் விளையாடுறாரு. ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி அவரை துரத்துது. சோ அதுல இருந்தும் வெளியே போய் சர்ஜரிக்கு அப்புறம் தான் கம்பேக் கொடுக்கறாரு. இதுக்கிடையில WTC ஃபைனல், இந்தியா டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் முக்கியமான சீரீஸ் எல்லாம் மிஸ் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் ஏசியா கப்ல நல்ல ஒரு கம்பேக் அண்ட் வேர்ல்டு கப்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா டெஸ்ட் மேட்ச்ல இன்னைக்கு தான் விளையாடினாரு. டே 1 ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறமே வந்தாலும் டே 2ல தான் அவரோட செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணாரு. ஓவராலா 137 பால்ஸ்க்கு 100 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அதுல 14 4s அண்ட் 4 6s. செஞ்சுரியும் சாதாரணமா வரல. சேவாக் ஸ்டைல்ல லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு அவரோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு. சோ இவர் பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்க டீம் இந்தியாவால 67.4 ஓவர்களுக்கு மொத்த விக்கெட்டையும் இழந்து 245 ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. ஓரளவுக்கான டீசன்ட் ஸ்கோர் போடுறதுக்கு கேஎல் ராகுல் இன்னைக்கு பக்கபலமா இருந்தாரு. சோ இதன் மூலமா ஒரு ரெக்கார்டும் வச்சிருக்காரு. அது என்ன ரெக்கார்டுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவே பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் 2 செஞ்சுரிஸ் அட் செஞ்சுரியன். அதாவது சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய செஞ்சுரியன் மைதானத்துல நான் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரா அதிகபட்சம் அடிச்ச செஞ்சுரி 2, அதை அடிச்சது நம்மளோட கேஎல் ராகுல் தான். இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா கூட 2021 நடந்த டெஸ்ட் சீரிஸ்ல அடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் இன்னொரு என்ன பெரிய காமெடினா டீன் எல்கர் இப்போ 140+ ரன்ஸ் அடிச்சிட்டாரு. அது வேற விஷயம். பட் இருந்தாலும் நம்மளோட கேஎல் ராகுல நம்ம பாராட்டி தான் ஆகணும். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.